வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்காக மீளப் பெற முடியாத சமஷ்டி தீர்வு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நிலவும் வறட்சியான காலநிலை நீர்ப்பாசன திணைக்களத்தின் அறிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் மீன் உற்பத்தியில் வீழ்ச்சி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் ஆலய சூழலில் வெற்றிலை வென்ற 5 நேர்ந்த கதி. போதைப்பொருள் வழக்கில் இளைஞனுக்கு ஆயுள் தண்டனை. 14 வயது மகளை தவறான முறைக்குட்படுத்திய தந்தை, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. புதையல் தோண்ட முயன்ற 3 சந்தேக நபர்கள் கைது. நாடு கடத்தப்பட்ட சமித்புர சத்துவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை. சிக்கிய மற்றொரு துப்பாக்கி. போலி வாகன பதிவு ஆவணங்கள் தயாரித்து விற்பனை, 3 பேர் கைது. கிளிநொச்சியில் உளவு இயந்திரத்தில் சிக்குண்டு 3 வயது குழந்தை உயிரிழப்பு. இந்த ஆண்டில் இதுவரை 1654 ஆபத்தான வாகன விபத்துக்கள், 1749 பேர் உயிரிழப்பு. மேலதிக வரி விதிக்கும் ட்ரம்ப் 10 அடியில் இறங்கியது கனடா. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் இணைந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மீளப் பெற முடியாத வகையில் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் இன்று திருகோணமலையில் ஏற்பாடு செய்த நிகழ்வொன்றில் இவ்வாறு கோரிக்கை விடுத்தனர். மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து அந்த பகுதி மக்களின் அரசியல் உரிமைகள், சுயநிர்ணய உரிமை, நில உரிமை, மொழி உரிமை மற்றும் சமூக பொருளாதார உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் நிரந்தரமான அரசியல் தீர்வொன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு பல்வேறு தீர்வுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படாத நிலை தொடர்கிறது. எனவே எதிர்காலத்தில் மாற்ற முடியாத மற்றும் சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட சமஷ்டி அரசியல் தீர்வே அவசியமாகும். மேலும் வடக்கு கிழக்கு மக்களின் ஜனநாயக உரிமைகள் மற்றும் அரசியல் அபிலாசைகளை அடிப்படையாக கொண்டு அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி நிலையான அரசியல் தீர்வை உருவாக்க வேண்டும். வடக்கு கிழக்கு மக்களின் எதிர்கால அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். நிலையான அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயன்முறைவின் 4வது வருட அணி திரளல் நிகழ்வானது. இந்த நிகழ்வில் சிவில் சமூக, பெண் பிரதிநிதிகள், உள்ளூர் அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையில் நிலவும் கடுமையான வறட்சியான காலநிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 35.9% குறைவடைந்துள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் முன்றாகலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமே மிகவும் குறைந்தளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் HMPST ஹேரத் தெரிவித்தார். தற்போது சிறுபோக பயிற்சிகை நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் நிலவுகின்ற நீரின் அளவு அந்த பயிற்சிகைக்கு போதுமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். எனினும் அதிக வெப்பநிலை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் ஆவியாதல் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக உள்ளது. எனவே அன்றாட தேவைகளுக்கும் விவசாய நடவடிக்கைகளுக்கும் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பில் மீன் உற்பத்தி குறைவடைந்து வருவதாக தேசிய நீர்வாழ் உயிரின வளங்கள் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. இது இலங்கைக்கு மட்டுமன்றி உலகின் பல நாடுகளின் சமுத்திர கட்டமைப்புக்கும் தாக்கம் செலுத்தியுள்ள பொதுவான அபாயம் என அதன் தலைவர் சனத் கெட்டியாராய்ச்சி சுட்டிக்காட்டினார். இந்நிலைமை திடீரென்று உருவானது அல்ல என்றும் 2014ஆம் ஆண்டு முதல் இலங்கை ஆண்டிய கடற்பரப்பில் மீன் உற்பத்தியில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மீன் உற்பத்தி குறைவடைந்தமைக்கு குறிப்பிட்ட எந்த ஒரு காரணமும் தாக்கம் செலுத்தவில்லை. உயிரியல் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்களே பிரதான காரணங்கள் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலய சூழலில் தடையை மீறி வெற்றிலை வென்றவாறு நடமாடிய 5 பேருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று வரும் சூழலில் ஆலயத்தின் சுற்றாடலை வல்வெட்டித்துறை நகரசபையினர் சுகாதாரமாக பேணி வருவதோடு ஆலய சுற்றாடல் புகையிலையற்ற மண்டலமாக சுகாதார பிரிவால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மண்டலத்தில் புகையிலை சார் பொருட்கள் விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் வெற்றிலை மென்ற வண்ணம் ஆலய சுற்றாடலில் காணப்பட்ட 5 பேருக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி வியாழக்கிழமை வல்வெட்டித்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் தினேசால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கானது அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்டவர்கள் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தலா 10,000 ரூபாய் வீதம் 50,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது.
வவுனியாவில் 2 கிராமுக்கும் அதிகமான கெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த இளைஞன் செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் வவுனியா மெனிக்பாம் பகுதியில் இந்த குற்றச்செயல் இடம்பெற்றது. இது தொடர்பான வழக்கின் குற்றச்சாட்டு பத்திரம் 2021ஆம் ஆண்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் 14 வயது நிரம்பிய தன்னுடைய சொந்த மகளை தவறான முறைக்குட்படுத்திய தந்தை ஒருவருக்கு 15 வருடம் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா இந்த தீர்ப்பை நேற்றைய தினம் வழங்கினார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 பில்லியன் ரூபாய் நஷ்டஈடு செலுத்த வேண்டும் என்றும் செலுத்த தவறும் பட்சத்தில் மேலதிகம் 2 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் வவுனியாவில் இந்த குற்றச்செயல் இடம்பெற்ற போது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 14 வயதாக இருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கின் குற்றச்சாட்டு பத்திரம் 2021ஆம் ஆண்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை இடம்பெற்று வந்தது. எதிரி மீதான குற்றச்சாட்டு நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதால் எதிரி குற்றவாளியாக காணப்பட்டு தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதையல் தோண்டி எடுக்கும் நோக்கில் சட்டவிரோதமாக அகழ்வு பணியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட நபர்கள் புலட்சிங்கல பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். புலட்சிங்கல காவல் நிலைய பிரிவுக்குட்படுத்தப்பட்ட போதலேகம பகுதியில் புதையல் தோண்டுவதாக காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் பொழுது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் 37, 52 மற்றும் 67 வயதுள்ளவர்கள் என்றும் அவர்கள் புலட்சிங்கல மற்றும் தொடங்குட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஓமானில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சமித்புர சத்து என்ற திமுத்து சதுரங்க தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் உள்ளார். இந்நிலையில் இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பல புதிய தகவல்கள் வெளிவந்த நிலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்றை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். நேற்று வெள்ளம் பெட்டிய சேரவத்தை பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த வீடொன்றில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்ட குறித்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. 28 வயதுடைய சந்தேக நபரான சமித்புர சத்து இலங்கையிலிருந்து தப்பியோடி ஓமானில் தலைமறைவாகிய நிலையில் கைது செய்யப்பட்டு கடந்த 18ஆம் தேதி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நரகன்பிட்ட பகுதியில் வாகன பதிவுக்கான ஆவணங்களை போலியாக தயாரித்து விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் 3 சந்தேக நபர்கள் கைதாகினர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு அருகில் வாகன பதிவு தொடர்பான ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டோர் 39, 52 மற்றும் 56 வயதுடைய நரகன்பிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு சந்தேக நபரிடமிருந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் லெட்டர் ஹெட்களை கொண்ட 2 வருமான உரிம விண்ணப்ப படிவங்கள், மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெயரை கொண்ட போலி ரப்பர் முத்திரை மற்றும் அமைதி நீதியரசர் ஒருவரின் பெயரை கொண்ட போலி ரப்பர் முத்திரை என்பன காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் உளவு இயந்திரத்தில் சிக்கி 3 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து குறித்து தெரிய வருகையில் உயிரிழந்த குழந்தையும் அவரின் சகோதரரும் வீட்டில் நிறுத்தப்பட்ட உளவு இயந்திரத்தின் இழுவை பகுதியில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்தனர். இதன்பொழுது உறவினர் ஒருவர் அந்த உளவு இயந்திரத்தை இயக்கி பிள்ளைகள் இழுவை பகுதிக்குள் இருக்கும்போது முன்றலில் திருப்புவதற்கு முற்பட்டுள்ளார். இதன்பொழுது உளவு இயந்திரத்திலிருந்து கீழே விழுந்த குழந்தை பின் சக்கரத்துக்குள் சிக்கியதால் விபத்து ஏற்பட்டது. விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை உடனடியாக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இந்நிலையில் உளவு இயந்திரத்தை இயக்கிய சாரதி கைது செய்யப்பட்டதோடு கிளிநொச்சி காவல்துறையினர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் ஆரம்பம் முதல் நேற்று வரை நாட்டில் 1654 ஆபத்தான வாகன விபத்துகள் இடம்பெற்றதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் WPA சேனாதிரி தெரிவித்தார். இந்த விபத்தில் 1749 பேர் உயிரிழந்தனர். மேலும் பாரிய விபத்துகளில் 4556 பேரும், சிறிய விபத்துகளில் 7195 பேரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விபத்துகளால் 3132 சொத்து சேதங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். கனடா பொருட்கள் மீதான புதிய அமெரிக்க வரி விதிப்புக்கு கனடா டாலருக்கு டாலர் பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் மார்கானி வெள்ளிக்கிழமை இரவு தெரிவித்தார்.
இந்த நிலையில் ஒட்டாவா வாஷிங்டனுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தி தனது பேச்சுவார்த்தை குழுவை திரும்ப அழைத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் இரு நாடுகளும் ஒரு விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய தவறியதைத் தொடர்ந்து பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள கனடா பொருட்கள் மீது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த புதிய 50% வரி விதிப்புகள் கிழக்கு நேரப்படி சனிக்கிழமை அதிகாலை 12:01 மணிக்கு நடைமுறைக்கு வந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பிரதமர் மார்கானி கனடா வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்துவதாகவும் தனது பேச்சுவார்த்தை குழுவை ஒட்டாவுக்கு திரும்ப அழைப்பதாகவும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.